வணக்கம். இந்த முக்தார்னு ஒரு அயோக்கியம் ஒருத்தர் இருக்கிறான். சத்தியம் தொலைக்காட்சியில் இவர் தப்பா பண்ணுறாருன்றது காரணத்துக்காக அந்த தொலைக்காட்சியில் இவரை வெளியேற்றிட்டாங்க. இவரை வெளியேற்றிட்டு இப்போ மை இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி இவர் சொந்தமாக இவர் நடத்துகிறார். இப்போ அந்த சேனல் எப்படி செயல்படுதுன்னா, ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் பாருங்கள், இந்த நடிகர் நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த அவங்கள பற்றி இந்த செக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி அதோட வேலை. அதில் பொதுமக்கள்லாம் நிறைய பேர் அவரை வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்கன்ற காரணத்துக்காக இப்போ அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, எப்படிடா நம்ம வேற பேட்டி எடுக்க, ஏன்னா இவன் பேட்டி எடுக்க கூட்ட யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இவன் ஒரு பேட்டின்னா இவனுக்கு என்னென்ன தெரியாது, இந்த பேட்டி எடுக்கிற வரைமுறையை தெரியாது, என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாது, ஒரு சமூகம் சார்ந்த கேள்வி கேட்கறதுக்கு தெரியாது, ஒரு மக்கள் சார்ந்த கேள்வி கேட்க தெரியாது, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது. இன்னைக்கு நடைமுறை என்னன்றது கேள்வியை பற்றி எந்த கேள்வியும் இந்த முக்தாருக்கு கேட்க தெரியாது. இவரு நாம் தமிழர் கட்சி சீமானை எப்படி வன்மத்தோட நாம் வந்து பழி வாங்கலாம், அதாவது என்னன்னா இவருக்கு ரொம்ப நாள் ஒரு வன்மம் சீமான் மேலே. நாம் தமிழர் கட்சி சீமான் நம்ம பேட்டி காண கூப்பிட்டு அவர் வரல அப்படின்ற காரணத்துக்காக எப்படியாவது சீமானை வந்து நாம் அவரை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் இவருடைய மனசில் வந்து எண்ணியிருந்தார். இதை வந்து ஏன்னா பேட்டி எடுப்பான், இந்த முக்தார் பேட்டி எடுக்கிறதெல்லாம் இவர் தனியாக ஒரு அறையில் வச்சுப்பார், ஒரு கேமரா வச்சுப்பார். அதை வந்து இவர் வந்து நேரலையெல்லாம் ஒளிபரப்ப மாட்டார், எடுப்பார். எடுத்து அதை இவருக்கு எதை தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கின்னு, தேவையில்லாத அவருக்கு தேவையில்லாது, அதாவது மக்களுக்கு தேவையானது ஆனால் இவருக்கு தேவையில்லாத அதை கட் பண்ணி எடுத்துருவார். எடுத்துட்டு இவரே வந்து அதை ஒரு ரீலாக வெளியிடுவார். இதுதான் வந்து முக்தாருடைய வேலை. அதனால யாரும் இந்த முக்தாருடைய சேனலுக்கு போக மாட்டாங்க. அந்த தம்பி, சின்ன தம்பி, குழந்தை அவனுக்கு பாரதி, அவனை கூட்டுன்னு போய் உன்னை பேட்டி எடுக்கணும் தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த தம்பி நல்லா பேசக்கூடிய தம்பி, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவான், நல்ல கருத்துக்களை சொல்லுவான், நல்ல பேசக்கூடிய தம்பி பாரதி. அப்போ இவர் எப்படியாவது அந்த குழந்தை என்ன வயசு இருக்குன்னா ஒரு 13-14 வயசு இருக்கும், அவ்வளோதான் அந்த பையனோட வயசு. அப்போ ஒரு குழந்தைய கூட்டின்னு போனேன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். ஆனால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் அந்த குழந்தைகிட்ட கேட்குறான். அவனை வந்து தெளிவான ஆளு, நல்ல தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறான். அவன் பதில் சொன்னதெல்லாம், அந்த குழந்தை பதில் சொன்னதையெல்லாம் இவன் வெட்டி 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 எடுத்துருக்கிறான். எப்படி ஒரு மாசமா பேட்டி எடுத்து 1 மாசம் ஆகுது. 1 மாசமா அந்த பேட்டியை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வெட்டலாம், எந்த இடத்துல துண்டு போடலாம், எதை எடுத்துட்டு வந்து சேர்க்கலாம், எதை எடுத்து ஜாயின் பண்ணலாம், அந்த பேட்டியை வந்து வெளியிடுறாங்க இந்த முக்தார். அந்த பேட்டியில் அந்த குழந்தைய கேட்குற கேள்விகள் வந்து, நீ வந்து தமிழ் தேசியத்தில் இருக்கிறியா, தமிழ் தேசியம்னா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு. தமிழ் தேசியம் வந்து குழந்தை நல்லாவே பேசுவான். தமிழ் தேசியம் அவங்க நல்ல கருத்துக்களில் நல்லா பேசுவோம். உங்கள் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, பெரியார் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டன் முப்பாட்டெல்லாம் இங்கே செஞ்ச காரியங்கள் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. இதுக்காக போராடினாங்களா, அதுக்காக போராடினாங்களா, இதை செஞ்சாங்களா, அதை செஞ்சாங்களா. அதாவது முன்னோர்கள் இருந்த காலத்தில் இப்போ இந்தியான்னு ஒரு நாடும் கிடையாது, தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமும் கிடையாது. ஆங்காங்கே ஒரு மன்னர்கள் வந்து ஆட்சி நடக்குது, குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள் ஆட்சி, இது அங்கங்கே ஒரு மக்களுடைய ஆட்சி வந்து நடக்குது. அப்போ அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே இருக்கிற மன்னர்கள் வந்து செயல்படுறாங்க. அப்போ அவங்க அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. ஆனால் இவர் அப்போ வந்து பெண்ணுரிமைக்காக போராடினார்களோ, இதுக்காக போராட தெரியுமா உனக்கு அப்படின்லாம் அந்த குழந்தைய போய் கேட்குறோம். குழந்தைய பதில் சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த சொன்ன பதிலெல்லாம் எடுத்துட்டு இவர் அவங்க முன்னோர் முப்பாட்டெல்லாம் ஒன்றும் செய்யலை, எல்லாரும் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு வந்து அந்த குழந்தைய வந்து வாடா போடா அப்படின்னா வசைப்பாடுகிற தோரணையில் பேசுகிறான். இங்கே முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்றத போய் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா, பர்மா, சீனாவில் ஒரு பகுதி, இதையெல்லாம் எவ்வளவு நாடு கடந்து ஆட்சி செஞ்சாங்கன்ற வரலாறு தெரியுமா அந்த முக்தாருக்கு? இந்த முக்தார் வரலாறு படிச்சிருக்கிறானா? என்னைக்காவது வரலாறு படிச்சுட்டு வந்து இந்த முக்தார் ஒரு பேட்டி எடுத்தா தெரியும்.
இதெல்லாம் தெரியாத உங்கள் பாட்டு முப்பாட்டெலாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பட்டியல் போடுறாரு அவர். இந்த பட்டியல், அந்த பட்டியலுக்கும் அந்த கால நடைமுறைக்கும் இந்த கால நடைமுறைக்கும் அதில் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அந்த கால நடைமுறை வேற, இப்போ இருக்கிற இந்த கால நடைமுறை வேற. இது வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு பிறகு நடக்கும்போது பெரியார் வந்தார். அப்போ வந்து மாநிலங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வெள்ளைக்காரன் ஒன்று சேர்க்குறான். இந்தியாவையே ஒன்றா சேர்க்குற போல் இங்கே இருக்கிற ஜமீன் இந்த குறுநில மன்னர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தமிழக மாநிலம் வந்து தென் மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் ஒரு மாநிலமாக உருவாகுது. அப்படி இந்தியாவை வந்து உருவாக்குறாங்க. அந்த சமயத்தில் பெரியார் வர்றாரு. பெரியார் வந்து பெண் உரிமைக்காக போராடுறாரு, செய்கிறாரு. அதை வந்து நாங்கள் வந்து யாரும் மறுக்கல. ஆனால் இந்த மாதிரி யாராவது உங்கள் முன்னோர்கள் போராடி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார். ஆனால் முக்தாரு, நீ இப்போ கேட்குற பெண் உரிமைக்காக போகிறேன், பெண்ணே போராடிட்டாங்கன்ற வரலாறு உனக்கு தெரியுமா? எங்கள் பாட்டி முப்பாட்டி வேறு நாச்சியார் எப்பேற்பட்ட போராளி உனக்கு தெரியுமா? அவங்க பேரரசியாக இருந்தாங்க தெரியுமா? அவங்க படையில் எவ்வளோ பெண்கள் வந்து படையை நடத்தினாங்க தெரியுமா? பெண்கள் எவ்வளோ பேர் போராளிகளால் இருந்தாங்க தெரியுமா? தற்கொலை படைன்னு ஒன்றை நீ இப்போதான் பார்த்த. எங்கள் தலைவர், தேசிய தலைவர் வந்து இலங்கையில் நடத்தின ஒரு படையை, தற்கொலை படையை நீ இப்போதான் பார்த்த. ஆனால் அந்த தற்கொலை படையை எங்கள் பாட்டியார் வேலு நாச்சியார் அப்பவே உருவாக்கிட்டாங்க. அந்த தற்கொலை படையில போய் வெள்ளையன் இருக்கிற சேமிப்பு கிடங்குல அந்த குண்டுகள் வச்சிருக்க சேமிப்பு கிடங்கை தற்கொலையா மாறி போய் தாக்கி இறந்தவங்க தான் குயிலி என்ற ஒரு பெண்மணி. அந்த வரலாறு உனக்கு தெரியுமா முக்தாரே அப்படின்னு நாங்க சின்ன பையன்கிட்ட கேட்டல. எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு கேளு, உனக்கு என்ன பதில் சொல்லணும் நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். உன்னுடைய ஒரு கேள்வியும் எங்ககிட்ட பதில் இருக்குது. சீமான் வந்து இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு வச்சிருக்கிறாருன்னு கேட்குறிய. சீமான் சொத்து வச்சிருக்கிறாரு, பணம் வச்சிருக்கிறாரு, தகாத வகையில் சம்பாரிச்சாருன்னு சொன்னா உன் அரசாங்கம் என்ன புடுங்குது? தமிழ்நாடு அரசாங்கம் என்ன புடுங்குது? இந்திய அரசாங்கம் என்ன புடுங்குது? ரெய்டு விட வேண்டியது தானே? தவறான வகையில் ஒன்று ஒரு சொத்து வந்திருந்ததுன்னா ரெய்டு பண்ணலாமே. எவ்வளோ ரெய்டு பண்றீங்க? எவ்வளோ பேர் எத்தனை போய் உள்ள வைக்கிறீங்க? ஏன் நீ சப்போர்ட் பண்ண இருக்கிற திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே இப்போ உள்ள இருக்காங்கல்ல, அது தெரியாதா உனக்கு? ஏன் உள்ள இருக்கிறாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால? இன்னொருத்தர் வழக்கு வாங்கி வெளியே இருக்கிறாரு, அவர் ஏன் வெளியே இருக்கிறாரு? இதையெல்லாம் நீ பேச முடியுமா? இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கறிய. எங்க அண்ணன் இருக்கிறது ஒரு வாடகை வீடு. அந்த வாடகைக்கெல்லாம் யார் பணம் கட்டுறன்னு தெரியுமா? எல்லாரும் வந்து எங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களோட சேர்ந்து கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். வாடகை வீடு தான் அது. இவ்வளவு சொத்துன்னு சொல்ற, அந்த சொத்துக்கு முதலாளி யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த வீட்டோட முதலாளி யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் கேட்டுன்னு வந்திருக்கிறியா நீ? அந்த குழந்தைகிட்ட கேட்குறிய இந்த கேள்வி எங்ககிட்ட கூப்பிட்டு கேள்வி, நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு பதில். அதே மாதிரி மண்ணை வந்து இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாரு, ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார், தமிழ் பேசுகிறாரு, ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாரு. ஆமாம் படிக்க வைக்கிறோம். நீ எங்கடா தம்பி படிக்கிற? நானும் ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடம் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஏன் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு கேட்குறாரு. நாங்கள் கேட்குறோம், தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடம் மாதிரி இப்போ கட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு தமிழ்நாடு அரசாங்க பள்ளிக்கூடம், இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் மாதிரி ஏதாவது ஒரு பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதா? இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் அதை இடிஞ்சு வந்து பிள்ளைங்க மண்டையெல்லாம் உடஞ்சி மருத்துவமனையில் போய் சேர்த்து இருக்கிறாங்க. இந்த வரலாறு தெரியுமா தெரியாதா உனக்கு? இந்த பள்ளிக்கூடத்தில் போய் வந்து எங்கள் இந்த தம்பியை படின்னு சொல்கிற, சீமான் குழந்தை திரும்ப அங்கே சேருன்ற. நாங்கள் எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்போ நடக்கிற திராவிட மாடல் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் முத்தார், நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்களாம் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களை படிச்சுட்டு வந்தவங்க தான். நாங்கள் ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம் தெரியுமா? எங்கள் ஐயா காமராஜர் அவ்வளோ அருமையாக வச்சுருந்தார். அந்த பள்ளிகளை அந்த அளவுக்கு வச்சுருந்தாரு. பணம் இல்லாத காலம், அந்த காலத்திலே நல்லா இருந்தது அந்த பள்ளிக்கூடங்கள்லாம். இப்போ அந்த பள்ளிக்கூடங்களாக இருக்குதா? பல உதாரணங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பெண்கள் கல்லூரியில் பாம்பு நெளியுது அந்த கழிவறையில். அப்புறம் எப்படி அரசாங்கத்தில் போய் கல்லூரியில் போய் சேருவான்? அரசாங்க பள்ளியில் போய் சேருவான்? இது கூட தெரியாத முக்தாரி நீ வந்து அந்த குழந்தைய கூட்டு வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ கூப்பிட்டு எங்களை கேளு, நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு பதில். குழந்தைய போய் கேட்குற நீ ஒரு இந்த கேள்வியெல்லாம். நீ வந்து ஒரு தமிழ் தேசியத்தில் இருக்கிற தமிழ் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கலாமான்னு கேட்குற. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோமே, உங்கள் பள்ளிக்கூடங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் ஏன் போய் அங்கே மற்ற பள்ளிக்கூடத்தில் சேர்றோம்? உங்கள் பள்ளிக்கூடம் சேர்ந்தால் எங்களுக்கு தான் சாவு நீங்கள் உறுதி பண்ணுறீங்களே. மேலேருந்து மொத்த சீலிங்கை கொட்டு தலைமையில கொட்டுதே.
இதுதானே திராவிட மாடல் பள்ளிக்கூடங்கள்ல தான். அப்போ இங்கே இருக்கிற தமிழெல்லாம் போய் உட்காந்து குழந்தை தமிழ் பள்ளி குழந்தைங்களாம் போய் சாகுன்னு சொல்றியா? உன் குழந்தைய முதல்ல சேர்ப்பேன் அந்த பள்ளியில். உனக்கு பிள்ளைங்க இருக்குது இல்லை, ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல? ஸ்டாலின் அவர் பிள்ளைங்களாம் எங்கே படித்தாங்க? கனிமொழி இருக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளைங்களாம் எங்கே படித்தாங்க? அவங்க குடும்ப வாரிசுலாம் இருக்குதுல்ல, அவங்களாம் எந்த பள்ளியில் படித்தாங்க? இன்னைக்கு நடத்துறாங்களே, பள்ளி நடத்துறாங்களே, கனிமொழி நடத்துறாங்களே, அவங்க என்ன தமிழ் வழி பள்ளி நடத்துறாங்களா? உன்னை எதை கொண்டு நாங்கள் அடிக்கிறது தெரியுமா? முக்தார், நீ யாரு, எப்பேற்பட்ட பேர் வழின்றது எங்களுக்கு தெரியாதா? நீ வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா? முதல்ல நான் கேட்குறேன், நீ வந்து இப்போ ஒரு முழுசா ஒரு பத்திரிகையில் இருந்து ஒரு ஊடகத்தில் இருந்து முழுசா நீ பயிற்சி பெற்ற ஒரு ஆளா? நீ அதை முதல்ல நீ எங்களுக்கு சொல்லு. நீ யார் தெரியுமா? நீ ஒரு மருத்துவர்கிட்ட உதவியாளராக இருந்து அங்கே லேகியம் வைக்கிற வேலையை பார்த்தா ஆளுங்க. எங்க இருந்த ஒரு மருத்துவர்கிட்ட உதவியாளரா அந்த மருத்துவ லேகியத்தை விற்கிற ஆளா இருந்து லேகியம் விற்கிற ஒரு ஆளு நீ அங்க வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ வேற ரூட் எடுக்கணுன்றதுக்காக தொலைக்காட்சியில போய் அவங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்க ஊடகத்துல வந்து நான் சிறப்பாக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்கள வந்து உனக்கு அதில் பயிற்சி இருக்குதாலும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனா நீ அதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி அவங்ககிட்ட மழுப்பி பதில் சொல்லி அந்த பத்திரிகையில போய் சேர்ந்த. அந்த பத்திரிகையில சேர்ந்த கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து முழுசா தெரிஞ்சு போச்சு, நீ வந்து முழுசா பயிற்சி பெற்ற ஒரு ஆளே இல்லை, இப்பேற்பட்ட ஆள்லாம் வச்சிருந்தா அந்த தொலைக்காட்சியோட பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க அந்த தொலைக்காட்சி உன்னை துரத்தி அடிச்சாங்க. உன்னை துரத்தி அடிச்ச ஒரு ஆளு நீ அங்கிருந்து ஓடி வந்து நீ தனியா ஒரு தொலைக்காட்சி நீ தொடங்கின ஆளு. என்ன அந்த தொலைக்காட்சிக்கு பேர் என்ன? மை இந்தியா. மை இந்தியா. அதனால நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட பேர் வழி, உனக்கும் ஊடகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால உனக்கு நீ கேட்கறதெல்லாம் வந்து கேள்வியே இல்லை. நீ கேட்கறதெல்லாம் கேள்வியா? ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறை பிரகாரம் தான் கேள்வி கேட்கணும். ஆனா யாராவது கேள்வி கேட்குற ஒரு ஆளு துப்புவாரா? திரும்பி திரும்பி துப்புவாரா? ஏன்னா கேள்வி கேட்டு பட்டுக்கிறோமா? இத நாம என்ன சொல்றது? நீ வேணா கோமாளியா இல்ல தெருக்கூத்து கட்டியான தெருக்கூத்து ஆடுற ஆளா? தெருக்கூத்துலாம் போய் பார்த்துருக்கிறியா? தெருக்கூத்துல உனக்கு வந்து ஒரு கோட்டு ஒரு ஷூட்டு, இது யாரை ஏமாத்துறதுக்கு? உன்னோட ஏமாத்துல தெரிஞ்சுதான் நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறான், பாரிசாரன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய இயக்கத்துல ஒரு தம்பி இருக்கிறான். அந்த பாரிசாரனை பேட்டி காணன்னு ஒரு வந்து கூப்பிடுறாரு. யாரு? நம்ம முக்தார் வந்து பாரிசாரன் பேட்டி காணந்து கூப்பிடுறாரு. பாரிசாரன் நான் பேட்டி தரேன் வாங்க, நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பாரிசாரன் சொல்றாரு. நீங்க வந்துருங்க நம்ம அலுவலகத்துக்குன்றார். உன் அலுவலகத்துக்கு நான் வரல, ஏன் அலுவலகம் இருக்குது, நீங்க வாங்க, அங்க வந்து நான் தயாரா இருக்கேன், நீங்க வந்து பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தம்பி பேட்டிக்கு தயார் நான் சொல்றாரு. இவரை வந்து கேமராவெல்லாம் தூக்கிக்கின்னு நேராக அவர் அலுவலகத்துக்கு போறாரு. போயிட்டு கேமரா வச்சுட்டு பாக்குறாரு. தம்பிக்கு பின்னாடி ஒரு கேமரா ஒன்று இருக்குது. இவர் பாக்குறாரு, அது என்ன கேமரா அது அப்படின்றாரு. அது இல்லைங்க, அது சும்மா நான் என்னுடைய அலுவலக கேமரா, அது எப்பமா அங்கே தான் இருக்கணும். இல்லை இல்லை, அந்த கேமராவை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லைங்க, அது எப்பவுமோ அது அங்கே இருக்கிறது தான், அதையும் உங்களுக்கு நீங்கள் பேட்டி தான் காண போறீங்களே, நீங்கள் பேட்டி எடுங்க, நான் தான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன்னு. இல்லை நீங்கள் அந்த கேமராவை எடுத்தால் தான் நான் வந்து உங்களை வந்து பேட்டி காண முடியும் அப்படின்றார். அப்படிலாம் நான் பேட்டி கொடுக்க முடியாது, அதை எடுக்க முடியாது, உனக்கு தேவை பேட்டின்னு கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ எடுன்னு சொல்கிறாரு. இல்லை முடியாதுன்னு அந்த கேமராவை பார்த்த உடனே அடிச்சு பிடிச்சி ஒரு கேமராவை தூக்கின்னு ஓடுறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் அங்கேருந்து படார்னு வந்து விழும். அந்த பதில் இவரை போட முடியாது. இவர் போட்டாருன்னா இவரு அன்ஃபிட் ஆயிடுவார். இவர் கேட்குற கேள்விக்கு அந்த பதிலுக்கு இவர் அன்ஃபிட் ஆயிடுவார். இவர் கேள்வி நாயகனா இருக்க மாட்டாரு, இவர் அன்ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிடுவான் கேள்வி கேட்கறதுல. அதனால இவரு விட்டா போதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலப்பா அவங்ககிட்ட பேட்டின்னு சொல்லிட்டு இந்த கேமராவை தூக்கின்னு ஓடுறாரு. ஏன் கேமரா தூக்கின்னு ஓடுறாரு தெரியுமா? ஏன்னா இவரு கொண்டு போய் எடுக்கிற பேட்டியில சொல்ற எது தரப்புல சொல்ற பதில எதையும் வந்து இவர் வந்து சரியான பதில வந்து இவர் அதில் போடுறதே இல்லை. இவரு போய் ஒரு 10 நாள் வச்சிருந்து அதை எடிட் பண்ணி எந்த அளவுக்கு அதை எடுத்து ஓரம் கட்ட முடியுமோ இவருக்கு தேவையானதை மட்டும் சேர்த்து அதை வெளியிடுவார். அப்பேற்பட்ட பேர் வழி தான் இந்த முக்தார் என்ற பேர் வழி. அதனால நீ வந்து அந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு எடுக்கிறதெல்லாம் விட்டுடு. என்ன எங்களை நான் தான் இருக்கிறதே எங்கள் கட்சியில்
கடைநிலை பேசுறது இல்லை பதில் சொல்கிற ஆள். அதாவது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்க, ஆனால் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் பதில் சொல்றது. நீ தான் நான் கடைசி ஆள், எங்கள் கட்சியிலே நான் தான் கடைசி ஆள் கொஞ்சம் பேசத்துல, அவ்வளோதான். நீ எங்கள் தம்பிங்களாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ பேட்டி ஏத்தனா நீ தலை தெறிக்க ஓடுவ. அவங்கெல்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா? நேருக்கு நேர் ஒன்று லைவ் போடு, நாங்கள் ஒரு கேமராவோட உட்காடுறோம், நம்ம எடுப்போம் பேட்டி அப்படின்னு வாங்க. அதனால நீ வந்து வேற யாரையும் கூட மாட்டேன், ஏமாந்தவங்களை யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுத்து அதை வந்து வெளியிடுற திருட்டு பேர் வழிதான் நீ அப்படின்றத. நீ உன்னையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வெளியே விட்டு வச்சிருக்கிறதே தப்பு. இந்த குழந்தை வந்து 16 வயசு 15 வயசு பையன், நீ அவங்ககிட்ட கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிற. இதே வந்து முதல் தப்பு. அப்போ உன்னை எங்க தெரியும் என்ன பண்ணணும்? உன்னை போக்சோ சட்டத்தில் உன்னத்துமே உள்ள போடணும். இந்த திராவிட மாடல் சரியான அரசாங்கமா இருந்தா உன்னை தூக்கி போய் போக்சோ சட்டத்தில் வந்து உன்னை உள்ள போடணும். அதை போடாம வேடிக்கை பார்க்குதுன்னா அப்ப இந்த திராவிட மாடல் உனக்கு பின்னாடி உன்னை எடுத்து இயக்குது. நீ வந்து திராவிடத்தின் கைக்கூலி அப்படின்றத நாங்க தெளிவா சொல்றோம். முக்தார், இப்பயாவது புரிஞ்சுக்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறத விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க இருக்கிறாங்க, எங்க தம்பி கார்த்திக் இருக்கிறான், இடும்பவனை கார்த்திக் இருக்கிறான், அவனை கூப்பிடு. எங்க தம்பி சரவணன் இருக்கிறான், அவனை கூப்பிடு, சாட்டை சரவணன். என்ன அதுக்கு மேல தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, சாட்டை துருமுரன் இருக்கிறாரு, உனக்கு நல்லா பதில் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடு, அப்பனா நீ யாருன்னு நாங்க ஒத்துக்கிறோம். சரியா முக்தார்? பாத்துக்க.